நான் மகாலட்சுமி மகாலட்சுமி அம்மா வீட்டு செக்யூரிட்டி ஆபீசர் செக்யூரிட்டி சோழ பேசுறேன் சார். சார், உங்க பொண்ணு சீதா இங்க இருந்தா அவங்க உயிருக்கே ஆபத்து. எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. புள்ள உயிர் போனா வராது. நீங்களே பாத்துக்குங்க. தயவு செஞ்சு நாளைக்கே வந்து கூட்டு போயிடுங்க சார். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நானும் வேலைக்காரி செல்வியும் சீதாமாவை பத்திரமா பாத்துக்கிறோம். ஆனா இதுக்கு மேலே இங்க இருந்தாங்கன்னா அவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும் சார். உண்மையை சொல்லணும்னா மகாலட்சுமி அம்மா ஒரு ராட்சசி. அது ஒரு ரத்த காட்டேரி சார். உசிரை எடுக்காம விடவே கூடாது. இத பாருங்க, நாங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம். மகாலட்சுமி அம்மா கிட்ட இருந்து உங்க பொண்ணை நீங்க ஐயா, இன்னைக்கு ஒரு நாள் அந்த பேய் கண்ணில் படாம நாங்க பாத்துக்கிறோங்க ஐயா. ஆனா நீங்க தாமதிக்காம வந்துருங்க. என்ன, நான் உங்களுக்கு பேயா? மகாலட்சுமி பிசாசா? துப்பாக்கி எடுத்து அப்படியே வாயிலே சுட்டுருவேன். ஐயோ அம்மா, வேணாமா வேணாமா வேணாமா, தெரியாம சொல்லிட்டாமா. போதும் போதும், போங்க. நான் நல்லா இருக்கேன். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்பா ரொம்ப நல்லவருக்கா. அப்பாவுக்கு நீயும் நானும் தான் உயிர். அவங்க உன்னை வீட்டை விட்டு துரத்தும் போது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாக தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அழாத சீதா, அழாத. அக்கா, அக்கா, அழாதக்கா. என்னால தாங்கிக்க முடியாதக்கா. ப்ளீஸ்க்கா, அழாதக்கா. சீதா, நானும் அழமாட்டேன். தட்டு. ராம், ராம், ராம். மாமன்காரன் போய் பத்து வச்சுட்டானா? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, கதவை மட்டும் திறக்கவே மாட்டேன். ராம், ராம். என்ன சத்தமே இல்ல? அவ உள்ளதா இருக்கா. நீ எல்லாம் ஒரு ஆளு. உன்னை போய் பாத்துக்க சொன்னேன் பாரு. என்ன சொல்லணும்? ஆமா, அவங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்கும்போது நீயே அவங்கள விட்டுட்டு வெளியே வந்த? உன்னை கூப்பிட்டுதான் வந்தேன். என்ன கூப்பிடுறது முக்கியமா? நீ அவங்க கூட இல்ல இருந்திருக்கணும்.
இந்த மாதிரி நேரத்துல நான் எப்படி கூட இருக்க முடியும்? அசிங்கமா இருக்காது? ஏய் ஆஹா, இவன் தான் அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணான்னு நினைக்கிறேன். ராம் ஏ ராம், ராம் கதவு திறடா, வெளிய வா. ராம், ராம் தட்டு கதவை, சும்மா நின்னுக்கிட்டு. ராம், ராம், என்னாச்சுன்னு? இதோ நிக்கிறான்ல, கேளு அவனிய. உள்ள முதலிரவு நடக்குது. நான் எந்த ஏற்பாடும் பண்ணல. முதலிரவா? ராம், ராம், ராம். மாமா வெளிய இருக்காரா? அப்போ இது யாரு? ஏய், நீ எப்படி என் பக்கத்துல? எதுக்கு இவ்ளோ சாக்கு? கல்யாணம் ஆன பொண்டாட்டி புருஷன் பக்கத்துல தான் படுப்பாங்க. ராம் கதவு தோற. ராம் இருங்க சித்தி, சாவி தேடுறேன். எடுத்துட்டு வாரோ. ஏய் ராம், அப்படிலாம் பண்ணாத. கையெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. டேய், நீ கதவை திறக்கல, நான் உள்ள வந்து உன்னை கொன்னு போட்டுருவேன்டா. ராம், இப்ப திறக்க போறியா இல்ல உடைச்சிட்டு உள்ள வரவா? ஏய், சாவி கொடு ப்ளீஸ். கதவு தோறடா. போங்க, எல்லாரும் போங்க, போங்க. அழாத, கண்ணை தொடச்சுக்க. எப்பா எப்பா, என்னை எங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்கப்பா. என்னால இங்க இருக்க முடியாதுப்பா, என்னால இங்க இருக்க முடியாது. நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுவேன்ப்பா. நான் இங்க இருக்க மாட்டேன்ப்பா, இருக்க மாட்டேன். அப்பா வந்துட்டோம்ல, நீங்க இருக்க வேண்டாம் சொல்லலாம். வா, நாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அந்த பாவி பண்ணி வச்ச பாவத்தை நீ சுமந்துகிட்டு இருக்க. அழாதம்மா, நீ அழக்கூடாது. நீ எதுக்கு அழுத? உனக்கு என்ன குறைச்ச? அழகு இருந்தா பத்தாது, குணமும் ஒழுக்கமும் வேணும். அதெல்லாம் உன்கிட்ட நிறைய இருக்குடி சீதா. தங்கண்டி, வா வாமா போலாம். வா, நீ போய் உன் துணிமணி எல்லாம் கொண்டா. போ, போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. போமா போம்மா, போய் எடுத்துட்டு வா. அடி சீதா, போமா. என்னை கூட்டிட்டு போக என் அம்மாயும் அப்பனும் வந்திருக்காங்க. நான் இங்க இருந்து போறது தானே உங்க எல்லாருக்கும் நிம்மதி. அதுக்கு தானே எதிர்பார்க்குறிய?
நான் போறேன். திரும்பி நான் வரவே மாட்டேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? இது என் கழுத்துல கட்டினது இப்படி என்ன கஷ்டப்படுத்ததானா? இதுக்கு என் அப்பனை நீங்க காப்பாத்தாமலே இருந்திருக்கலாமே. அவரு நிம்மதியா செத்துருப்பாரு. கடைசியில உங்க சித்திய ஜெயிக்க வச்சிட்டியல. பரவாயில்ல பரவாயில்ல, நான் தோத்துட்டேன். என் அம்மா அப்பனோட கண்ணீருக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசு இல்ல. நான் போறேன். புரியுது, போ. ஒரு வழியா கிளம்பிட்டாங்க. பாய் சீதா. குடு சீதா குடு. நில்லுங்க. டிரைவர், நீ வாப்பா. மகா வந்துகிட்டு இருக்கா இங்க. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? அவங்க கிட்ட பேச எனக்கு என்னங்க இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் என் பொண்ணை கூட்டு போறேன். ஹம், இந்த வீட்ல இருந்து இவளை கூட்டிக்கிட்டு போகணும்னா அதுக்கு மகாலட்சுமியோட உத்தரவு வேணும். மகாலட்சுமி சொல்லாம நீங்க போகவே முடியாது. டிரைவர் உள்ள வைங்க. நீ வாமா சீதா. வாட்ச்மேன், கேட்ட திறக்காதீங்க. தேடி வந்து பொண்ணை இவங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க பாருங்க, நாங்க தப்பு பண்ணிருந்ததாவே இருக்கட்டும். எங்களை மன்னிச்சிருங்க. தப்பு பண்ணிருந்தாவா? அப்போ நீங்க தப்பு பண்ணலையா? சரிங்க, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணணும்? அதான் மன்னிப்பு கேக்குறோம்ல. எங்க பொண்ணை நாங்க இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறோம். வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஹலோ, நீங்க பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? அதான் பதில் சொல்ல முடியலல்ல. மகா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போங்க. என்னப்பா நீ பாட்டுக்கு ஓரமா நிக்கிற? சீதாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு நாங்க கேட்டோமா? சொல்லுங்க, என்ன கேட்டா நீங்க தாலி கட்டுனீங்க? ஏய், கழுத்தை நீட்டினது நீதானே? ஏன் வேணாம் சொல்ல வேண்டியதானே? என் வீட்டு வேலைக்காரன் தாலி கட்டினாலும் நீ கழுத்தை நீட்டிடுவியா? சொல்லுடி, கழுத்தை நீட்டுவியா? மேடம், மரியாதை மரியாதை. நீங்க என்ன பேசினாலும் அதை எங்களால கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏய், இப்ப எதுக்கு சத்தமா பேசுற? ஒழுங்கா நீ ஊருக்கு போய் சேர மாட்டேன் சொல்லிட்டேன். நீ எதுக்கு நீ பிரச்சனை பண்ற? இவன் மேல கைய வச்சாதான் இவனுக்குலாம் புத்தி வரும். அடிப்பியா? கையை வச்சு பாரு. என்ன பண்ற? வா.
ஐயோ, மகா அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட போறா. நீ வேற சீக்கிரம் போ. என்னாச்சுங்க? ரிங் போயிட்டே இருக்கு. என்னோட முட்டாள்தனத்தினால மகா உயிருக்கு ஆபத்து வந்துருமோ? போ, இன்னும் வேகமா. எனக்கு என் மாமா சொன்னது மட்டும் இல்ல, உங்க அப்பாவோட உயிரை காப்பாத்தவும் தான் நான் தாலி கட்டினேன். பேசாதியா, என் வாயில ஏதாவது அசிங்கமா வந்துட போகுது. துப்பாக்கியால சுட்டு இருந்தா கூட என் அப்பா நொடியில செத்து போயிருப்பாரு. ஆனா வாசல்ல நிக்க வச்சு நான் கால ஆளுக்கு சுட்டுதியலே, அந்த காயம் தீருமாங்க? அந்த வலியும் வேதனையும் மாறுமான்னு கேட்க. அந்த மனுஷன் அவமானத்துல புழுவா துடிக்கும் போது எங்கயா போனியா? அங்கன நின்னு தானே வேடிக்கை பார்த்த. சொல்லு, பதில் சொல்லு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எனக்கான விருப்பம், எனக்கான ஆசை, எனக்கான சுதந்திரம் எதுவுமே இல்லாம தான் நான் இருக்கேன். அது எனக்கு நல்லா புரியுது. ஆனா என்னால இத மாத்திக்க முடியல. இனி என்னால மாத்தவும் முடியாது. எப்படி உன் கோவத்துக்கு ஒரு நியாயம் இருக்கோ, அதே மாதிரி என் மௌனத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கு. எங்க சித்தி என்னையும் என் தங்கச்சிங்களையும் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தாங்க. எங்க அம்மா முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க சித்தி தான் எல்லாமே. அவங்க பண்ண தியாகம் தான் என்ன பேச விடாம இப்படி ஊமையாக்கி வச்சிருக்கு. அவங்கள மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் நினைச்சா அத கண்டிப்பா முடிப்பேன். நான் பார்த்த மது அதே மதுதான் நம்ம வீட்டுக்கு வருவா. ராமுக்கு அவதான் ஒய்ஃப். ஏன் அகராதியிலேயே கிடையாது. நான் நினைச்சதை நடத்தி காட்டுவேன். மதுக்கு தாலி கட்டினவனால மதுவை நெருங்க முடியாது. அப்ப கம்ப்ளீட்டா இப்போ ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கா. காரணம் புரியாது, ஏன்னும் தெரியாது, எப்படின்னு உணரவும் முடியாது. ஆனா மதுவை சூர்யாவால தொடவே முடியாது. நான் தொடவும் விட மாட்டேன். எந்த கலங்கமும் இல்லாம அவ ராமுக்கு மனைவியா வருவா. அப்போ சீதா
மதுமிதா ராமுக்கு மனைவி ஆகுற வரைக்கும் அந்த தையக்காரி நம்ம வீட்ல தான் இருக்கணும். மதுமிதா இங்க வருவான்னு இவ்வளவு உறுதியா சொல்லும் போது எதுக்கு அந்த சீதாவை வீட்ல வச்சுக்கணும்? அடிச்சு விரட்டி விட்டுற வேண்டியதானே? நோ, இவள வச்சுதான் மதுவை வீட்டுக்கு கொண்டு வரணும். அது வரைக்கும் இவ நம்ம வீட்ல இருந்தாகணும். அவ இந்த வீட்ல இருந்தான்னா சீதாவுக்கும் ராமுக்கும் ஏதாவது நடந்துட்டா? இப்ப ஏன் சிரிக்கிற? அவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? எங்கேயோ இருக்கிற மதுமிதாவே ஏன் கண்ட்ரோல்ல இருக்கும்போது சீதாலாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. நீங்க விரல் அசைச்சா போதும், அந்த சீதா கதையை யாருக்கும் தெரியாம முடிச்சிடலாம். எதுக்கு இவ்வளவு பெரிய பிளான் எல்லாம்? சச்ச, அவளை கொலை பண்ற அளவுக்கெல்லாம் ஒர்த்தே இல்ல. அதுவும் இல்லாம இந்த கொலை பண்றது, தற்கொலை பண்ணிக்கிறது அதெல்லாம் கோழைங்க பண்ற வேலை. அவ உயிரோட இருக்கணும், நடக்க போறத பாக்கணும். இந்த மகா யாருன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். அவ இருக்க வேண்டிய இடத்துல நான் யார வச்சு அழகு பார்க்க போறேங்கிறத அவ நல்லா பார்த்து கண்ணீர் விட்டு அழணும். மதுமிதா நம்ம வீட்டுக்கு வருவா. அவதான் ராமுக்கு மனைவி. இதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்தாங்க இந்தாங்க. என்ன ஏதோ பலமான யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்ல, மகாலட்சுமி காலையில கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. ஆனா யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை நேத்து நடந்த சம்பவத்தினால அடங்கி போயிருப்பாங்களோ? இருக்கலாம். அப்போ இந்த பணக்காரங்க எல்லாம் மனசு சரியில்லைன்னா ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போவாங்களே, அந்த மாதிரி போயிருப்பாங்களோ? அப்படியும் இருக்கலாம். நேத்து உன் மேல இருந்த வெறுப்புல வண்டி எடுத்துக்கிட்டு பீச்சுக்கு போய் ஏதோ ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. பின்ன என்னங்க, சிவனேன்னு சும்மா இருந்தவங்கள சீண்டி விட்டா என்ன பண்றது? அதான் கோவத்துல கத்துக்கிட்டேன். அம்மா, நான் திரும்பி வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல தானே? எதிர்பார்த்தேன். வீட்டுக்குள்ள வராதன்னு சொன்னப்பவே தைரியமா வந்தவ நீ. பெத்தவங்கள திட்டும் போது சும்மா இருப்பியா? கண்டிப்பா நீ வருவன்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி வந்துட்டேன். நான் வந்ததுல உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? வருத்தமா? பயங்கர சந்தோஷம். இந்த வீட்டுக்கு உன் மூலமா தான் ஒரு விடிவு வரப்போகுது. நான் பார்த்த வரைக்கும் மகாலட்சுமி எதிர்த்து பேசின ஒரே ஆள் நீ மட்டும்தான். அதுவும் விரல சுண்டி சவால் விட்ட பாரு, வேற லெவல்.
ஏ சீதா, நீ கொலசைக்கு வந்திருக்கியா என்ன? என்ன சித்தி கிண்டலா? குலச்சேக்கரனுக்கு வந்திருந்தா உங்ககிட்ட எல்லாம் சொல்லாம வந்திருப்பேனா? இல்லடி, சம்மந்தியார் அம்மாவ இப்பதான் நான் கோயில்ல பார்த்தேன். சித்தி நீங்க யார சொல்லுதிய? ஏ, அந்த திமிர் பிடிச்ச பணக்காரிய தாண்டி இப்பதான் கோயில்ல. நீ பார்த்து பத்திரமா இருடி. அவளை பார்த்தா நல்ல மாதிரி தெரியல. அக்காவும் மாமாவும் உன்னை நினைச்சுதான் எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. சீதா, நீங்க இருக்கும்போது உன்னை நான் எப்ப பார்த்து திட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்ப எப்ப நீ வீட்டை விட்டு போனியோ அப்ப இருந்து எப்ப பாரு உன்னை பத்தி தேடி பேசி எல்லாரும் கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருக்கோம். சாரி சீதா, பத்திரமா இருந்துக்க. சித்தி அழாதிய, நீங்க வீட்டுக்கு போய் கூப்பிடுங்க, நான் அப்புறமா பேசுறேன். நம்ம நினைச்ச மாதிரி அந்த மகாலட்சுமி ஊட்டி கொடைக்கானலுக்கு எல்லாம் போகல. என்ன சொல்ற? அவங்க பண்ண வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கவும் போகல. பழைய பகைய தீர்த்துக்க போயிருக்காங்க. புரியல. அவங்க கொலசேக்கர முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. என்ன சொல்ற சீதா? உங்க போன்ல இருந்து அவங்க நம்பருக்கு ஒரு போனை போட்டு கொடுங்க. மகாலட்சுமி கிட்ட நீ பேச போறியா? ஆமா. எதுக்கு? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்லுதேன். முதல்ல நம்பரை போட்டு கொடுங்க. மீரா எதுக்கு எனக்கு கால் பண்றா? இவ எனக்கு கால் பண்ணவே மாட்டாளே. சொல்லு மீரா. என்னத்த சொல்லணும்? மீரா, நான் மீரா இல்ல, சீதா. நீ எதுக்கு மீரா போன்ல இருந்து பேசுற? உங்க கேள்விக்கெல்லாம் நான் அப்புறமா பதில் சொல்லுதேன். முதல்ல ஏன் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. குலசேகரம் பட்டணத்துக்கு எதுக்கு போயிருக்கிய? ஏய், என்ன உளற? நான் மும்பைல இருக்கேன். அப்படியா? அப்போ என் அக்கா மதுமிதாவும் மும்பைல தான் இருக்காங்களா? மேடம், பணம் எதுக்கு தரீங்க? பணம், வைர நெக்லஸ் எல்லாமே உனக்குதான். உன்னால எனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டியது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மதுக்கும் அவனுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது. உனக்கு எதுவும் புரியல? மது எங்க வீட்டுக்கு விளக்கேத்த வேண்டியவன். கடைசியில சூர்யா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். நீங்க குடும்பத்துல ஒருத்தி ஆக போற. சொல்ல போனா எங்க வீட்டோட மகாராணிங்கிற அந்தஸ்து உனக்கு கிடைக்க போகுது. மேடம், அதான் கல்யாணம் நடந்துருச்சே. அதான் சாந்தி முகூர்த்தம் இன்னும் நடக்கல இல்ல. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் மாத்த முடியாது. மது என் வீட்டுக்கு வந்தே ஆகணும்.
பாரு, நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு தரேன். ஆனா அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் மட்டும் நடக்கவே கூடாது. மதுமிதா எங்க வீட்டுக்கு வர வேண்டிய தேவதை. மதுவ பரிசுத்தமா நீ எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும், புரியுதா? மேடம், இன்னைக்கு என்ன இன்னைக்கு? இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு அவளுக்கு சாந்தி முகூர்த்தம். நேரம் குறிக்கதான் நாங்க கோவிலுக்கு பூசாரிய பார்க்க வந்தோம். 8 மணிக்கு தானே? ஆமா. அதான் இன்னும் 8 மணி ஆகல இல்ல? இல்ல. ஆனா மதுவுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது. அதாவது நீ அதை நடக்க விடக்கூடாது. அதுக்காக தான் இந்த பணம் நகை எல்லாம். வாங்கின பணத்துக்கு நீ எனக்கு விசுவாசமா இருப்ப இல்ல? கண்டிப்பா மேடம். விசுவாசத்தை நான் உங்களுக்கு எப்படி காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. பாக்குறேன். தப்பி தவறி ஏதாவது தப்பு நடந்துச்சு, எனக்கு கொடுக்கவும் தெரியும், அள்ளிக்கவும் தெரியும். இல்ல மேடம், தப்பு எதுவும் நடக்காது. இதுக்கு மேல அவங்கள சேர விடாம பாக்குறது மட்டும் உன் வேலை. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்லுங்க, எதுக்கு எங்க ஊருக்கு போய் என் அக்காவை பார்த்து மிரட்டினிய? ஏய், உன் அக்காவை நான் எதுக்கடி மிரட்டணும்? எங்க அக்கா கிடைக்கலங்கிற வெறியில தானே நீங்க இந்த ஆட்டம் ஆடுதிய. நீங்க ஆச்சப்பட்டு அது நடந்தே தீரணும்னா எப்படில? பணத்தால மனுஷனை வாங்க முடியுமா? ஏய், எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? நீங்க என் வாழ்க்கையில விளையாடினது எல்லாம் போதும். இன்னும் என் அக்கா வாழ்க்கையில விளையாடணும்னு நினைச்சிய அவ்வளவுதான். ஏய், அப்பவே நான் அவளை மறந்துட்டேன்டி. எதுக்கு இப்படி போய் சொல்லுதிய? மறக்க முடியாம தானே என்னையும் என் அப்பனையும் டார்ச்சர் பண்ணுதிய. இப்ப அதுவும் போதாதுன்னு என் அக்காவையும் பார்த்து மிரட்டிட்டு வந்திருக்கிய. ஏய், நான் சாமி கும்பிடதான் கோயிலுக்கு போனேன்னு உன்கிட்ட சொன்னேன்ல? போய் சொல்லாதீங்க. இத பாரு, அது உண்மையா பொய்யான்னு உன்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏய், யாருக்கிட்டடி சொடக்கு போட்டுட்டு இருக்க? அந்த முத்தாரம்ம எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கா. உண்மைக்கு மட்டும்தான் அவ துணையா இருப்பா. தப்பு பண்ணணும்னு நினைச்சா தண்டனையத்தையும் கொடுப்பா. அவ குடுக்கறாளா? நீ என்ன கூப்பிடவே வேண்டாம். அது எப்படி? ஏதாவது சொல்லி கூப்பிடணும்ல. ஒரு நிமிஷம். மாமா, ஐயோ, ராமனை கூப்பிட்டா மரியாதை இல்லைன்னு சொல்லிடுவிய. என்ன சொல்லி கூப்பிடலாம்? ஏய், எதுவும் சொல்லி கூப்பிட வேண்டாம், பேசாம தூங்கு. முடிவு பண்ணாம என்னால தூங்க முடியாது. இங்க பாரு, ஏதாவது பேசி டார்ச்சர் பண்ண அப்புறம் நான் வெளியே போய் படுத்துப்பேன் சொல்லிட்டேன். அப்ப பேசாம தூங்கு. நான் உங்களை வெளிய போகாதீங்கன்னு சொன்னது எனக்காக இல்ல, உங்களுக்காக. என்னது? எனக்காகவா? ஆமா, நீங்க வெளிய போய் படுத்தா அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஆமா, நீங்க கண்ட்ரோலா தானே இருக்கீங்க? எனக்கு தூக்கம் வருது. இருங்க இருங்க இருங்க, தூங்கலாம் தூங்கலாம். ஐடியா, நான் உங்களை பாஸ்னு கூப்பிடுறேன். ஹாப்பியா? பாஸா? ஏய், நான் என்ன கொல்ல கூட்டக்காரனா என்ன? பாஸ் கீஸ்னு. சை, ஐயா, பாஸ்னு சொன்னதும் கொலை பண்ற பாஸ்னு நினைச்சியலா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு தைரியம் இல்ல. நான் எஜமானத்தான் பாஸ்னு சொன்னேன். முடியல. வாயா அது? கொஞ்ச நேரம் சும்மா இருக்காதா? நான் இப்படிதான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். எங்க ஊர்ல எல்லாம் நாங்க தூங்கறதுக்கு முன்னாடி பேசிட்டு தான் தூங்குவோம். திடீர்னு என் பழக்கத்தை எல்லாம் மாத்திக்க முடியாது. உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் கத்துதிய? நீங்க ரொம்ப லேட்டா தூங்குவீங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
என்ன பிடிக்காது போதுமா? ஏய் எதுக்கு சிரிக்கிற? போய் தானே உங்களுக்கு என்ன பிடிக்காம என் கழுத்துல தாலிய கட்டினிய? ஏய் என்ன விளாடுறியா? நான் ஏன் உன் கழுத்துல தாலி கட்டினேன்னு உனக்கு தெரியாதா? அக்கா ஆசைப்பட்டபடி வாழ வச்சதுக்கு ஒரு தேங்க்ஸ். அப்படியே அப்பா உயிரை காப்பாத்தினதுக்கு இன்னொரு தேங்க்ஸ். கைய விடுன்னு சொல்றேன்ல, கைய பாலுக்குள்ள விடுடி. யோசிக்காத, பாலுக்குள்ள கைய விடு. கைய விடு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? பாலுக்குள்ள கைய விடுறி, விடு. என்ன பண்ண போறா? தப்பா இருக்கே. இதுக்குதான் ஈகோவை தூண்டி ரூம்ல படுக்க வச்சாலோ? தப்பா நடந்துக்க நினைச்சா இத காரணமா வச்சு அனுப்பிட வேண்டியதான். டவுட்டே இல்ல, தப்பான பொண்ணுதான். எதுவும் நடக்க கூடாது. நடக்க விட்டுருவேனா மேடம்? நைட்டு முழுக்க மது என் கூட என் ரூம்ல தான் இருந்தா. நான் தூங்கலையே. நான் தூங்கிட்டா இங்க இருந்து போயிடுவான்னு கண்ணு கூட அசரல. குட். பகல்ல கூட சேர விட்டுறாத. மேடம் எனக்கு தெரியும் மேடம். அதனாலதான் சூர்யாவை நான் பகல்லே வெளியே அனுப்பிச்சிட்டேன். இப்படிதான் பொறுப்பா இருக்கணும். அவங்க 2 பேரும் சேரவே கூடாது. சரி மேடம், விட மாட்டேன். ஆனா இந்த கைதான் ரொம்ப வலிக்குது. வெந்து போன அந்த கைக்கு யானை தந்தம் பதிச்ச தங்க வளையல் வந்து சேரும். போட்டு அழகு பாரு. அப்படியா? யானை தந்தம் பதிச்ச தங்க வளையலா எனக்கா மேடம்? ஆமா, தங்கம் தான். நீ விசுவாசத்தை காட்ட காட்ட தங்க மழை கொட்டிக்கிட்டே இருக்கும்.
இது பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், மதுவுக்கு எதுவும் நடக்காம போதுங்களா? அது நான் போன வச்சிடுறேன். தேங்க்ஸ் மேடம். இந்த கைக்கு தங்க வளையல் வர போகுது. அதுவும் தந்தம் பதிச்ச தங்க வளையல். ஏய், ஆ, 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 ஆ. மணி 5 ஆச்சு, இன்னும் இழுத்து போத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. படிக்கிற பொண்ணுங்க இவ்ளோ நேரம் தூங்குறது தப்பாச்சே. எழுந்திரியா. அம்மா, குலசை முத்தாரம்மா, என்ன மன்னிச்சிருமா, எனக்கு வேற வழி தெரியல. இப்போ எழுந்திருக்க போறீங்களா இல்லையா? நான் தண்ணி ஊத்த போறேன். இது சரிப்பட்டு வராது. எதுக்கு நீ எங்க மேல தண்ணி ஊத்துன? நான் தான் நேத்தே சொன்னதும்ல, ராத்திரி 10 மணிக்கு மேல முழிச்சிருக்கிறது தப்பு, காலையில 5 மணிக்கு மேல தூங்கறது தப்புன்னு சொன்னனா இல்லையா? சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்கு தப்பு பண்றீங்க? நாங்க தப்பு பண்ணல, எங்க அப்பா தான் தப்பு பண்ணிட்டாரு. உங்க அப்பா தப்பு பண்ணிட்டாங்களா? புரியலையே. எங்க சித்தி உன்னை ஷூட் பண்ணப்ப எங்க அப்பா தடுத்து நிறுத்திட்டாரு. இல்லன்னா நீங்க அப்பவே போய் சேர்ந்திருப்ப. உங்க அப்பா என்னைய காப்பாத்தல, உங்க சித்திய காப்பாத்திருக்காங்க. அதுதான் உண்மை. சும்மா கூட கூட பேசாம குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்ல புள்ளையலா புஸ்தகத்தை வச்சு படிக்கணும். 8 மணிக்குள்ள காபி டிபன் சாப்பிட கூப்பிட்டா கூட போக கூடாது. உங்களை ஏன் போகலன்னு யாராவது கேட்டா, ராமோட ஒய்ஃப் சேதுபதி மகாலட்சுமியோட மருமக மிஸ்ஸஸ் சீதாராம் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்லணும். போங்க போங்க சித்தி. உங்க வசதி, இந்த வீடு, காரு, மரியாதை எல்லாம் நீங்க சம்பாதிச்சது இல்ல. உங்க அம்மா உங்களுக்காக விட்டுட்டு போனது. சாதிச்சது நீங்க இல்ல, உங்க அம்மையோட வளர்ப்பு, அர்ப்பணிப்பு. உங்க அம்மா மட்டுமே ராத்திரி பகலா உழைச்சிருந்தா உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு மட்டும்தான் கிடைச்சிருக்கும். சாதிக்கிற வைராகியம் வந்திருக்காது. நான் உங்க பொண்ணுங்க மேல ஊத்துன தண்ணியும் உங்க அம்மா உங்க முகத்துல தெளிச்ச தண்ணியும் ஒண்ணுதான் அங்கிள். ஒரே காரணம் தான், ஒரே நோக்கம் தான். இதுக்கு மேலயும் நான் தப்பு பண்ணதா நீங்க நினைச்சா என்ன மன்னிச்சிருக்க. அங்கிள், விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நாளைக்கும் தண்ணி ஊத்துவேன். நாளைக்கு மறுநாளும் ஊத்துவேன். என்னால என்ன மாத்திக்க முடியாது. நான் இப்படிதான். ஏன் கேக்குற? பாஸ், நாளைக்கு நான் தான் சமைக்க போறேன்.
உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னா பிடிச்சத நான் சமைச்சு தரேன். என்ன பாஸ் சிரிக்கிறீங்க? நாங்கெல்லாம் சமையல்ல வேற லெவல். தூத்துக்குடி சமையல்னா சும்மாவா? ருசி தூக்கலா இருக்கும். உன்னை கிச்சனுக்குள்ளே விட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. மகாலட்சுமி மேடம் என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நான் இப்ப உள்ள வந்துட்டேன்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மட்டும் சொல்லுங்க. சொல்றதுனால என்ன யூஸ்? சொல்லிதான் பாருங்களேன். காலையில அந்த டைனிங் டேபிள்ல சுட சுட ரெடியா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. அப்படியா? எனக்கு புட்டு பிடிக்கும். ஓ, புட்டுக்கு சம்பல் பிடிக்கும். பண்ண தெரியுமா? கேள்விப்பட்டதே இல்லையா? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. ஏன் சிரிக்கிற? இல்ல பாஸ், எங்க வீட்டு ஸ்பெஷலே புட்டும் சம்பாலும் தான். உங்க சீதா இருக்காளே, அவ புட்டு ஸ்பெஷலிஸ்ட். என்ன பண்றது, அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. நாளைக்கு காலையில புட்டும் சம்பாலும் சாப்பிடுறதுக்கு தயாரா இருங்க. ஹாப்பியா? முதல்ல ஆசைப்பட்டு கேக்குறதிய. எந்த தடை வந்தாலும் உடைச்சு கிச்சனுக்குள்ள போய் புட்டு செய்வேன். சரியா? ஏய், நான் ஆசைப்பட்டெல்லாம் ஒண்ணும் கேட்கல. நீ கேட்டதுனால சொன்னேன். ரெண்டும் ஒண்ணுதான் பாஸ். புட்டையே நினைச்சுக்கிருக்காம தூங்குங்க. குட் நைட். ஏய், போர்வையை நல்லா இழுத்து போத்திக்கோ. நான் ஏசி போட போறேன். குளிர். ஓகே பாஸ். ஐயா, எனக்கு பிடிச்ச மாதிரியே புட்டு செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப இல்ல. என்னோட விருப்பத்தை கேட்டு எனக்காக புட்டு செஞ்சதுக்கு தேங்க்ஸ். இருக்கட்டும் பாஸ். ஐயா, நீங்க என்கிட்ட தான் பேசுறீங்களா? எனக்கு குழப்பமா இருக்குதுங்க ஐயா. செல்வி, சொல்ல வந்ததை சொல்லிடணும். சொல்லாம இங்க வச்சிருந்தா வயிறு வலிக்கும். ஐயா,
சத்தியமா எனக்கு புரியலையா. அப்போ இத என்ன ஐயா என்ன பாராட்டிட்டு போறாரு? நீங்க தானம்மா கஷ்டப்பட்டு சமைச்சீங்க. ஐயோ அக்கா, அவங்க பாராட்டினது உங்களை இல்ல என்னைய. அப்படியாம்மா? ஆமா, வேலைய பாருங்க. இருக்கு மெதுவா பாத்து இறங்குங்க. பாத்து பாத்து. இங்கன வைங்க. யோ செக்யூரிட்டி, இங்க வாயா. அம்மா யோ இரியா, இதோ வரமா. சொல்லுங்கம்மா. என்னையா அது? எதுக்கு அந்த வண்டி நிக்குது? அம்மா, அது நம்ம சின்னம்மாவோட பொருள் ஒண்ணு வந்திருக்குமா. சின்னம்மாவா? அது யாரு? அம்மா, அது நம்ம ராமு தம்பியோட ஒய்ஃப் சீதா அம்மா. அண்ணன், அப்பா கிட்ட சொல்லிருங்க, எல்லாம் சரியா இருக்குன்னு. நீங்க கிளம்புங்க. சீதா உனக்கு சின்னம்மாவா? அப்போ நான் உனக்கு பெரியம்மாவா? ஐயோ, நான் அப்படி சொல்லலம்மா. போ, போய் அந்த வண்டியை முதல்ல அனுப்பு. உடனே அனுப்புறமா. யோ டிரைவரே, யோ யோ சீக்கிரம் வண்டி அடியா. என்ன இது? காயலாங்கடையில போடுறதெல்லாம் இங்க எதுக்கு எடுத்துட்டு வர? இது ஒண்ணும் காயலாங்கடையில போடுறது இல்ல, என்னுடைய லக்கி தையல் மிஷின். முதல்ல நான் வாங்கினது. தையல் மிஷினா இது? அதுவும் உன்னோட லக்கி தையல் மிஷினா? முதல்ல கண்டுபிடிச்சாங்களா? என்ன சிரிப்பு? ஆதி காலத்து மிஷின்னு சொல்லு. கேலி பண்ணாதீய. அப்படி பார்த்தா உங்க ஷோரூம்ல வச்சிருக்கீங்களே தையல் மிஷின், அதெல்லாம் ஏன் தையல் மிஷினோட வாரிசுதான். என்ன சொன்ன? வாரிசா? ஆமா, இது ஆதி மிஷினா மத்தது எல்லாம் இதுக்கு பிறந்தது தானே. என்ன பாக்கிய? இறங்கி உதவி செய்யுங்க. ஏய், முதல்ல இதை எடுத்துட்டு போடி, இல்ல தூக்கி வீசிடுவேன். நோ டென்ஷன், நானே எடுத்துட்டு போய்க்கிறேன். வெல்கம் டு இந்தியா. Thank you. நீங்க எப்படி இருக்கீங்க? யா, ஃபைன். ஹாய். வாங்க போலாம். என்னடி? என்ன ஓவரா ஆடுற? அவ யார் தெரியுமா? அமெரிக்காலயே பெரிய விஐபி, என்னை விட பெரிய கோடீஸ்வரி. அவளை போய் அசிங்கமா பேசிட்டு இருக்க? இப்படிதான் உங்க அப்பா உன்னை வளர்த்தாரா? இல்ல உங்க அம்மா உனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல இதுதான் நீ வளர்ந்த லட்சணமா? என் அம்மையும் அப்பனும் வீட்டுக்கு வாழ வந்தவங்கள கிழிசல் தையல்காரி வேலைக்காரின்லாம் சொல்ல மாட்டாங்க.
ஏன்னா அவங்க நாகரிகம் தெரிஞ்சவங்க. என்ன ஒழுங்காதே வளர்த்திருக்காக. ஒழுக்கத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. வாய மூடுறி. ஏ, நான் இன்னும் முடிக்கல. இடையில பேசினா எனக்கு பிடிக்காது. என்ன சொல்லுதிய? ராமாக்கு கல்யாணம் நடக்கலையா? அச்சிங்கம்மா இல்ல? எதுக்கு மறைக்குதிய? எதுக்கு கேவலமா போய் சொல்லுதிய? சொல்றதெல்லாம் பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம். நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். மரியாதையா பின்னாடி தள்ளி நில்லுங்க. குறுக்க குறுக்க பேசாதீங்க. நான் கிழிஞ்சதை தைக்கிறேனா? குறுக்க ஏதாவது பேசுனிய வாங்குனதை கொடுப்பேன். அதுவும் ஸ்ட்ராங்கா. போ, தள்ளி போங்க. ஏய், யாரு முன்னாடி என்ன பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா? அம்மா கோடீஸ்வரி, இப்ப சொல்லுதேன் கேட்டுக்கோங்க. நீங்களா என்ன ராமோட ஒய்ஃப்னு சொல்லணும். இல்ல தையக்காரி வையக்காரின்னு எதையாவது சொன்னிய உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கிட்டயும் நான் சொல்ல வேண்டியது இருக்கும். நான் சொல்றதா இல்ல நீங்க சொல்றதான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். நல்ல முடிவெடுத்தா உங்களுக்கு நல்லது. இல்ல மகா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னது யாரு? நீங்க தானே? மீரா, அது முடிஞ்சு போன விஷயம். அத பத்தி இப்ப பேசாத. ராம், நடந்த தப்ப எப்படி சரி பண்ண போற? மகாவை எப்படி சமாதானப்படுத்த போற? சொல்லு. எந்த தப்பு சித்தப்பா? எந்த தப்ப நான் சரி பண்ணணும்? எந்த தப்பா? அப்ப நடந்தது எதுவுமே தப்பு இல்லையா? நான் மட்டும்தான் தப்பு பண்ணனா? நீங்க எல்லாம் தப்பே பண்ணலையா? நான் கேட்டனா? சொல்லுங்க, நான் கேட்டனா? அன்னைக்கு ஒருத்திய காட்டி இந்த அழகிதான் உன் வருங்கால வைஃப்னு சொன்னீங்க. நீங்க முடிவெடுத்தீங்க, நான் சம்மதிச்சேன். திடீர்னு வந்து அவளுக்கு நெத்தியில காயமாயிடுச்சு, அது தழும்பாயிடும், அவ வேண்டான்னு சொன்னீங்க. கோவில்ல பார்த்த மதுமிதாவ உனக்கேத்த அழகின்னு சொன்னீங்க, அதுக்கும் நான் சம்மதிச்சேன். மது காதலிக்கிற விஷயம் ஏன் தப்பு எங்க இருக்கு? என் விருப்பம் எங்க இருக்கு? சொல்லட்டோண்டா, உன் புத்தி எங்க போச்சு? தாலி கட்டினது நீ தானே. பாரு, நீ என்ன செய்வியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நடந்ததுக்கு சீதா வந்து மகா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கேட்க சொல்ல அவள. அவ மட்டும் மகா கிட்ட மன்னிப்பு கேட்கல, அவ இந்த வீட்லயே இருக்க முடியாது.
தாயே முத்தாரம்மா வர மசான கொள்ளைக்கு நான் பூ மிதிக்கம்மா நாங்க சந்தோஷமா வாழணும். மாப்பிள்ளைக்கு இதுல சம்மதம் தானே? அவரு என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லுவாரு? அவங்க சித்தி சொல்றதே அவங்களுக்கு வேத வாக்கு தானே. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குடி. சீதா, சாதி மொத்தமெல்லாம் முடிஞ்சுல? என்ன சித்தி நீ? இன்னும் நடக்கலையா? எந்த நேரத்துல என்னடி பேசிட்டு இருக்க? குடி எம்மாடி சீதா, அவங்க எப்படிமா மனசு மாறினாங்க? அவங்கதான் பிடிவாதமா இருந்தாங்களே, எப்படிமா விட்டு கொடுத்தாவோ? விடுவேனா? நான் யாரு? போலீஸ்காரர் மகளாச்சே, ஜெயிப்போம்ல. ஏ உமா, கேட்டியாடி? என் பொண்ணு நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல, அவளை பாத்துக்கிடுவான்னு. அவ என் குலசாமிடியாவ. சீதா, எங்களெல்லாம் வரவேற்புக்கு கூப்பிடுவீங்களா? என்ன கேள்வி சித்தி இது? உங்களை கூப்பிடாம எப்படி? சம்மந்திய விஐபிக்கு எல்லாம் அறிமுகப்படுத்துவாங்க. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு தானே ஆகணும். அம்மா முத்தாரம்மா, சீதா உன் புள்ள, நீதாம்மா அவளுக்கு துணையா இருந்து காப்பாத்தணும். சீதா, சந்தோஷத்துல எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடலடி. சித்தரம்மா, ஓடி போய் அம்மனுக்கு காசு முடிஞ்சு வச்சுட்டு வரேன். அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். எங்க வாங்க பாடி. நான் பரவ கூப்பிடுறேம்மா. சந்தோஷமா வச்சிடுறேன். தாயே முத்தாரம்மா, உன் கருணையே கருணை. என் மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கு. என்ன கேட்டீங்க? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு கேக்குறேன். உங்க கேள்வி நியாயமானது. அவளை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? மகாவோட மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது? நீங்க சரியாதான் இருக்கீங்க, அதே மாதிரி நான் தப்பா இல்ல. நான் டிசைட் பண்ண மாதிரி ரிசப்ஷன் நடக்கும். ஆனா தையக்காரி இடத்துல மதுமிதா இருப்பான். மதுமிதா தான் ராமோட ஒய்ஃப்னு நான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துவேன். சோ மதுவை பெத்தவங்க அந்த இன்ஸ்பெக்டரும் உமாவும் தானே. அப்படி பார்த்தா அவங்க தானே சம்பந்தி. அவங்கள தானே சம்பந்தின்னு அறிமுகப்படுத்த முடியும். மகா, என்ன பேசுற? இது எப்படி பாசிபிள்? இதுதான் நடக்க போகுது. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நீங்க நம்பிதான் ஆகணும். இப்படிதான் நடக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். இந்த விஷயம் நம்ம பொண்ணுங்களுக்கோ இல்ல ராமுக்கோ தெரியக்கூடாது. குறிப்பா மீராக்கு தெரியக்கூடாது. சுபாஷ், மகா ஏதோ பிளான் பண்ணிட்டான். பட் அது எப்படின்னு தான் தெரியல. நினைச்சேன் மகாவாவது பணிஞ்சு போறதாவது. மகாலட்சுமினா யாரு? என்னதான் பிளான் பண்ணிருப்பா? நம்ம ஒரு பிளான் பண்ணா இவ ஏதோ ஒரு பிளான் பண்றாளே. எவனையும் லவ் பண்ணி ஏமாந்ததால மென்டல் ஆயிட்டா. அதனால அக்காவோட புருஷனை தன்னோட புருஷனா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ குணமாகறதுக்காக டாக்டர் சொன்ன அட்வைஸ் படி நாங்க எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு எல்லா கெஸ்டையும் நம்ப வைப்பேன். மொத்த கெஸ்டுமே தையக்காரிய மென்டல்னு நினைப்பாங்க. நான் சொன்ன மாதிரி மதுமிதாவை இந்த வீட்டு மகாராணின்னு நம்புவாங்க. எப்படி மகா இப்படி எல்லாம் யோசிக்கிறியே?
தையக்காரிக்கு இதை விட கேவலமான ஒரு சம்பவம் இனிமே அவ வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. இது அவளை பழி வாங்கறதுக்காக மட்டும் இல்ல, நான் இப்ப சொன்னது எல்லாமே நிஜமாவே நடக்கும். இது நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட், ஆனா கண்டிப்பா இது ரிசப்ஷன்ல நடக்கும். இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அப்போ செய்யாதீய. சித்தி, திமிர பாத்தீங்களா சித்தி அவளுக்கு? இப்ப எதுக்கு சித்தி இந்த ரிசப்ஷன்? தயவு செஞ்சு கேன்சல் பண்ணுங்க சித்தி. தாராளமா கேன்சல் பண்ணுங்க. என்ன மகா, அவ பேசிக்கிட்டே இருக்கா, நீ சும்மா பாத்துக்கிட்டே இருக்க? கொஞ்சம் இருங்க. மகா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. சீதா சொல்றதும் சரிதானே? அவங்கள நேர்ல போய் கூப்பிட்டாதானே கரெக்டா இருக்கும். சாரி, சொல்லணும்னு தோணுச்சு சொல்றேன். எது கரெக்டா இருக்கும்னு நீ டிசைட் பண்ணிக்கோ. மகா, நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? அந்த மைசூர் மகாராஜாவையும் மகாராணியையும் நேர்ல போய் பார்த்து மரியாதை பண்ணி கூட்டிட்டு வரட்டுமா? உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு. நீங்க எதுவும் பண்ண வேணாம். சீதா, இப்ப என்னதாமா உனக்கு பிரச்சனை? மகா ஏதோ பெரிய மனசு பண்ணி இதை எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறான். அத நீயே கெடுத்துருவ போல் இருக்க. நீங்க கோபப்படாதீங்க மாமா. உண்மையா மனச்சார ரிசப்ஷன் பண்ணணும்னு இருந்தா முறைப்படி செய்யுங்க, இல்லனா வேண்டாம். இப்ப என்னதான் பண்ண சொல்ற? ஒண்ணு அவங்க போகணும், இல்ல நீங்க போங்க. ரெண்டு பேரும் இல்லாத பட்சத்துல இவங்களாவது போகணும். மகா, இதெல்லாம் உனக்கு தேவையா? பாரு, அவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறா. ராம், ஊருக்கு போய் அவங்கள பார்த்து முறைப்படி அவங்கள ரிசப்ஷனுக்கு கூப்பிடு. அப்பதான் ஏதோ சொல்றானா, நீயும் அதுக்கேத்த மாதிரி பேசிட்டு இருக்க. ராம் போனா அது சரியா வருமா இல்ல? ரிசப்ஷன் வேண்டாம், விட்டுரு, பாத்துக்கலாம். இல்ல, முடிவு பண்ண தேதியில ரிசப்ஷன் நடந்தே தீரணும். ராம், நீ ஊருக்கு போற வழிய பாரு. சரிங்க சித்தி. அர்ச்சனாக்கா, வாங்க. மகா, நீ இப்படி யோசிக்கிற, ஆனா விதி வேற ஒண்ணு யோசிக்கும்.